நிதி முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு பெண் காவல் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததான வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கடந்த ஜூன் மாதமே விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த சூழ்நிலையில் தான் அவர் வழக்கு விசாரணையை உயர் நீதிமன்றம் மற்றும் விழுப்புரம் நீதிமன்றம், கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் ஆகியவற்றுக்கு மாற்ற கோரி அந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கு விசாரணையில் அவர் கடந்த முறை விசாரணையின் போது அவரே நேரில் ஆஜராகி அவர் தரப்பு வாதங்களை வாதிட்டார். இந்த சூழ்நிலையில் அவரை கைது செய்வதற்காக சிபிசிஐடி போலீசார் இன்று அவரது இல்லத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இல்லத்தில் அவர் இல்லை என்று தோட்ட பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் பலமுறை நீதிமன்றங்களில் ஆஜராகாமல் தவிர்த்து வந்த சூழ்நிலையில் விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் கடந்த மாதம் அவர் நேரில் ஆஜராகி அவரே அவரது வழக்கில் வாதாடிய சூழ்நிலையில் தினமும் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை தொடர்பாகவும் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் சிபிசிஐடி அதிகாரிகள் இன்று அவரது இல்லத்திற்கு சென்ற போது அவர் தலைமறைவாகிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸின் இல்லத்தின் தோட்ட பணியாளர்கள் அவர் வீட்டில் இல்லை என்று தெரிவித்ததை அடுத்து பெண் எஸ்பியின் பாலியல் புகார் வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தலைமறைவாகி இருக்கிறார் என்று சிபிசிஐடி அறிவித்திருக்கிறது. அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்றும் நீதிமன்ற தண்டனைக்கு அவர் உள்ளாகலாம் என்றும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர் மீது கைது நடவடிக்கை எடுப்பதற்கு சிபிசிஐடி போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டுள்ளனர்.